வணக்கம். இந்த வயலில் தான் நாங்கள் இந்த வருஷத்துக்கான 2024 ஜல சீசன் சிறுபோகத்துக்கான நாற்று நடுதலை ஆரம்பித்த வயல் இதுதான். வேந்தன் என்ற வயல். எத்தனை ஏக்கர் சிவா? 1.25 ஏக்கர் வயல். இவற்றை வீட்டில் தான் மேட்டுக்காணியில் தான் நாங்கள் நாற்றுக்களும் போட்டிருந்தோம். நாங்கள் 100 ஏக்கருக்குரிய நாற்றுக்களும். இந்த நெல் பிஜி 366 3 மாத வெள்ள நெல். பார்த்து கொண்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அச்சன் படிவா காட்டுங்க. இப்போதான் கதிர் வேற வலிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொப்பு சாய இல்லை. அருமையான பராமரிப்பு. கோனோ வீட்டர் போட்டு நாங்கள் இந்த வயலுக்கு பவர் வீடரும் போட்டது. என்ன சிவானிஜான்? பவர் வீடர் போட்டிருக்கிறோம், கோனோ வீடர் போட்டிருக்கிறோம். மருந்து பாவனை இல்லை, அதாவது எந்த விதமான நாசினி பாவனை இந்த வயலில் இல்லை. போதிய விடவெளியிலும் காற்றோட்டம் சூரிய ஒளி உள்ள போறது மாதிரியான சம்பவங்கள் இருந்தபடியா மற்ற மடிச்சு கட்டி வேற புழுக்கள் மைட்ஸ்கள் போன்ற தாக்கங்களும் இங்கே இருக்கே இல்லை. பாருங்க எப்படி இருக்கிறார் வயல்ன்ற ஒவ்வொரு அடியும் எப்படி தாக்கமா இருக்கு. ரைட். இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த நாசினி பாவனைகள் இல்லாதால சிலந்தி வந்து கூடு கட்டி இருக்கிறார். ரைட். சிலந்தி வந்து கூடு கட்டிக்கிறார். இந்த இருக்கிறார் சிலந்தி. எல்லாருக்கும் தெரியும், இவர் ஒரு நன்மதார பூச்சியானே. சிலந்தி வந்து கூடு கட்டி இருக்கிறார். இப்படியான அடையாளங்களை வச்சுக்கொண்டு, இப்படியான குறிகாட்டிகளை வச்சுக்கொண்டு நீங்க முடிவுக்கு வரலாம் இந்த வயல்ல நச்சு மருந்து பாவனை பாவிக்கப்பட்டிருக்கா இல்லையாண்டு. நாங்கள் அடிச்சு சொல்லுவோம், நச்சு மருந்துல தோச்ச வயல்கள்ல இந்த சிலந்தி கூட எல்லாம் இருக்காது கடைசி வரைக்கும். இன்னொரு விஷயம் இந்த விவசாயி செய்திருக்கார். வாங்க உள்ள போவோம். நாங்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க, கேட்டு ஓமண்டு செய்த விவசாயிகள் எண்ணிக்கை குறைவு. இவர் ஓமண்டு சொல்லி நல்ல ஆர்வமா செய்தவர். இதுதான் குருவி ஸ்டாண்ட். ஒன்றும் பெரிய காசு செலவழிக்க தேவையில்லைன்னு, ஜஸ்ட் ஒரு பென மட்டையை வெட்டி எடுத்து கொண்டு வந்து, ஓலையை வெட்டி போட்டு மட்டையை கொண்டு வந்து குத்தினா இந்த கரிச்சான் குருவி, மீன்கொத்தி குருவி, மீன்கொத்தி எல்லாம் வந்து இருந்து தேவையான இடங்கள்ல, தங்களுக்கு தேவையான இடங்கள்ல உணவு இருக்கும், அதாவது புழு இருக்கும், பூச்சி இருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போயிருக்கணும். நாங்கள் மருந்துக்கு காசு செலவழிச்சு அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் எங்க அந்நிய செலவணி அனுப்ப தேவையில்லாம கரிச்சாங்குருவி செய்கிற வேலைக்கே நாங்கள் வெளிநாட்டுக்கு காசு கொடுக்கணும். பாருங்க, சாரி, போதுமான அளவுக்கு குத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் கொஞ்சம் குத்தினா நல்லம் என்று சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணினாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக குத்தி இருக்கலாம். ஒரு 1/4 ஏக்கர் பாத்தின்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு 6 குருவி ஸ்டாண்ட் செய்திருந்தா நல்லம். இந்த இதுக்குள்ள எல்லாம் நடுவில் வச்சிருந்தா நல்லம். சிலவளை வச்சு விழுந்து